டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேக்ஸ் சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இது இவி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு இயர் கொஷினை பார்ப்போம். ஒரு தண்ணீர் தொட்டியில் கொள்ளளவு 50 லிட்டர். தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு எவ்வளோ? 50 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. அதில் தற்போது 30% நிரம்பியுள்ளது. இதில் 30% நிரம்பிடுச்சு. அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை? ஸோ இந்த 30லேருந்து 50% ஆக இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷினை பார்த்தோன்னே பெருசாக ஐயோ என்ன இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணாலே இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆயிடும். ஃபஸ்ட்டு தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு எவ்வளோ? 50 லிட்டர். அதில் எவ்வளோ அதில் எவ்வளோ நிரம்பியிருக்கு? 30% நிரம்பியிருக்கு. அப்போ 30/100. ஏன் இப்படி போடுறோம்? அந்த 30% நமக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ ஒரு 50 2 50 100. ஸோ 30 3 5. அப்போ 30%ங்கிறது நமக்கு 5 லிட்ரு. புரியுதுங்களா? 30%ங்கிறது நமக்கு எவ்வளோ? 5 லிட்ரு. அடுத்தவங்கன்னா 50% நிறைய இன்னும் எவ்வளோ லிட்டர் தண்ணி தேவை? ஸோ அப்போ 50 லிட்ரு 50% நிறைவேனா 50/100 அடித்தா 25. ஸோ 50% நிறைவுனா நமக்கு 25 லிட்டர் தேவை. ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 15 லிட்டர் இருக்குது. அப்போ நமக்கு இன்னும் மீதி எவ்வளோ தேவை? 10 லிட்டர் தண்ணீர் தேவை. ஓகேங்களா? இதே மாதிரி டெய்லியும் டிஎன்பிஎஸ்சி ரெலவெண்ட்டான சம்ஸ் பார்க்க இவி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.